Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எல்லா பெண்களுமே பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு பால் ஒத்துக்காது, சில பேருக்கு பால் பிடிக்காது. ஸோ அவங்க அல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம், வேறு என்ன பால் குடிக்கலாம், பசும்பால் இல்லாமல் வேறு என்ன பால் குடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாகவே பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாலில் இருக்கிற கால்சியம், புரதம், விட்டமின் டி, ஸோ இது எல்லாமே ப்ரெக்னன்சிக்கு தேவையான சத்துக்கள். ஸோ பால் குடிக்கிறதுனால நமக்கும் நம்ம கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ அதனால தான் பால் குடிக்க சொல்கிறாங்க. ஸோ காஃபி, டீ எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பாலில் இருக்கிற விட்டமின் டி நமக்கும் நம்ம கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கும் உள்ள பார்வை திறனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பால் குடிக்கிறதுனால நம்ம கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையோட செல்களை உருவாக்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் பால் கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில பேருக்கு பசும்பால் பிடிக்கலை, ஒத்துக்கலை அப்படின்னா உங்களுக்கு அது மாற்றா வேறு ஆட்டுப்பால் இந்த மாதிரிலாம் குடிச்சிக்கலாம். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டுப்பால். ஸோ ஆட்டுப்பால் கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா கிராமத்தில் குடிப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த சைடு அதிகமாக கிடைக்கும், டவுனில் ரொம்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆட்டுப்பால் கிடைச்சா ப்ரெக்னன்சி லேடிஸ் குடிக்கலாம். ஏன் அப்படின்னா ஆட்டுப்பாலில் பசும்பாலை விட அதிகமான அளவு புரதம் மற்றும் கொழுப்பு சத்து இருக்குது. ஸோ ஆனால் ஆட்டுப்பால் குடிக்கலாம் அதனால. ஆனால் ஆட்டுப்பால் பசும்பால் அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னா இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு பசும்பால் ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் ஆட்டுப்பால் குடிக்கலாம். ஸோ சோயா பால், நம்ம சோயா கேள்விப்பட்டிருக்கோம், அந்த பால் தான். ஸோ இதுவும் ப்ரெக்னன்சி டைமில் குடிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற நன்மையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் கொழுப்பு கிடையாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சோயா பால். இதில் நார்ச்சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, புரதம் இருக்குது. ஸோ இதுவும் ப்ரெக்னன்சிக்கு தேவையான சத்துக்கள் தான். ஸோ நீங்கள் சோயா பால் கண்டிப்பாகவே குடிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா குடிக்கலாம். இதில் இருக்கிற மோனோசாச்சுரேட், பாலி அன்சாச்சுரேட் கொழுப்பு இருக்கிறதுனால இது இதயத்துக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் சோயா பால் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் சோயா பாலில் 300 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சோயா பால் குடிக்கலாம். ஸோ ஓட்ஸ் பால், ஓட்ஸ் நம்ம நார்மலாகவே சாப்பிடுவோம், ஓட்ஸ் கஞ்சி இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் ஓட்ஸ் பாலுமே குடிக்கலாம். ஓட்ஸ் பாலில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் அதிகமான அளவு நார்ச்சத்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸ் பால் குடிக்கிறதுனால மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காது. ஏன் அப்படின்னா ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் ஓட்ஸ் பால் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நீரிழிவு இருக்கும் ப்ரெக்னன்சி லேடிஸ் கண்டிப்பாகவே ஓட்ஸ் பால் குடிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏற்றது தான் இது. ஸோ ஓட்ஸ் பாலில் நார்ச்சத்து, விட்டமின்ஸ் ஏ, பி, பொட்டாசியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ் இந்த மாதிரி தாதுக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ பாதாம் பால் அதை விட அதிகமான அளவு புரதம் இருக்குது இதில். ஸோ ஆனால் பசும்பாலை விட குறைவான அளவு இருக்கும். ஸோ பசும்பால் பிடிக்கலை அப்படின்னா மாற்றா நீங்கள் அப்பப்போ கூட இது ஓட்ஸ் பால் சாப்பிட்டுக்கலாம். நீரிழிவு இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் ஓட்ஸ் பால் குடிக்கலாம். தேங்காய் பால். ஸோ ப்ரெக்னன்சி லேடிஸ் தேங்காய் பால் குடிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம நார்மல் டைம்லேயே நிறைய பேர் தேங்காய் பால் குடிப்பாங்க. ஸோ ஹேர் க்ரோத் இந்த மாதிரி விஷயத்துக்காக. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் தேங்காய் பால் குடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் குறைவான அளவு புரதம் இருக்குது பசும்பால் இதெல்லாம் ஒப்பிடும்போது. ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு கப் நீங்கள் தேங்காய் பால் குடிச்சிங்க அப்படின்னா 76 கிலோ கேலோரிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 459 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ஸோ தேங்காய் பால் நம்ம குடிக்கிறோம் ப்ரெக்னன்சி டைமில், நமக்கு எதுவும் அலர்ஜி மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை ஒத்துக்கலை ப்ரெக்னன்சி டைமில் தேங்காய் பால் அப்படின்னா நம்ம இது அவாய்ட் பண்ணிடலாம். ஒத்துக்குச்சு அப்படின்னா தேங்காய் பால் தாராளமாக அப்பப்போ குடிக்கலாம். பாதாம் பால். ஸோ பாதாம் பருப்பு நம்ம ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிட்டா நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட
பேபிக்கு வந்து பிரெயின் பவரும் அதிகரிக்கும். ஸோ பாதாம் பருப்பு வந்து கண்டிப்பாகவே சாப்பிடணும் ப்ரெக்னன்சி டைமில். நம்ம நார்மல் டைம்லையுமே சாப்பிட்டா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ பாதாம் பருப்பு நம்ம நார்மலாக சாப்பிடலாம். அப்படி சாப்பிட முடியலை, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி அப்பப்போ எடுத்துக்க முடியலை அப்படின்னா பால் நல்லா கொதிக்கும் இல்லையா, ஸோ பால் வந்து காய்ச்சும் போது நம்ம பாதாம் பருப்பையும் ஒரு 4-5 பாதாம் பருப்பு போட்டு சேர்த்து நம்ம சாப்பிடலாம் பாதாம் பாலாக. இல்லை அப்படின்னா நம்ம பால் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அதோட பாதாம் பருப்பு போட்டு நல்லா வந்து அடிச்சும் பாதாம் பாலை நம்ம வந்து குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி குடிக்க பிடிக்குதோ அப்படி குடிச்சுக்கோங்க. ஸோ பாதாம் பாலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் ஃபோலிக் அமிலம், விட்டமின்ஸ் வந்து பிஇ, புரதம், கால்சியம், இரும்புச்சத்து, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இதில் குறைவான கேலோரிஸ் இருந்தாலுமே நம்ம பாதாம் பருப்பு சாப்பிட்றதுனால இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெக்னன்சிக்கு வந்து இது தேவையான ஒன்று. ஸோ அதனால் ப்ரெக்னன்சி டைமில் நம்ம பாதாம் பால் கண்டிப்பாகவே குடிக்கலாம். உங்களுக்கு நம்ம மேலே பார்த்த ஆட்டுப்பால், சோயா பால், இந்த மாதிரி உங்களுக்கு தேங்காய் பால், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்கலை சேரலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பாதாம் பால் குடிக்கலாம். ப்ரெக்னன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கால்சியம் தேவை, புரதம் தேவை. ஸோ டெய்லி வந்து நம்ம பால் குடிக்கணும், முட்டை சாப்பிட்ணும், கீரை சாப்பிட்ணும், காய்கறிகள் சாப்பிட்ணும், பழங்கள் சாப்பிட்ணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒத்துக்கலை பிடிக்கலை வந்து அதுக்கு மாற்றாக நம்ம வேறு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். ஸோ பசும்பால் குடிக்கிறது மேக்ஸிமம் நல்லது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து பிடிக்கலை, உங்களுக்கு வந்து சேரவும் மாட்டேங்குது, ஆனால் கண்டிப்பாக சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இந்த மாதிரி பாதாம்பால் இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்ற வந்து குடிச்சிக்கலாம் அப்பப்போ. ஆனால் பசும்பாலில் இருக்கிற வந்து புரதம், கால்சியம் எல்லாமே அதிகமான அளவு இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லது நம்ம ப்ரெக்னன்சி டைமில். உங்களுக்கு அது ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாதாம்பால் வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது.